அனைத்து கட்சிகள் கூட்டம்னா போகலாம். வெறும் அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லலையே. எம்பி தொகுதியையும், எம்எல்ஏ தொகுதியும் மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக அரசியல் கட்சி கூட்டம்னு சொன்னா, ஒரு மண்டையில மூளை இருக்கிற ஆளு போய் அதில சேரலாமா? இல்ல அதில நீங்க கலந்துக்கிடலாமா? யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும், "ஐயோ! சென்சஸே முடியலையா? கணக்கெடுப்பு தொகையே முடியல. அதுக்குள்ளே நீ தொகுதி மறுசீரமைப்புக்கு போறியே! கணக்கெடுப்பு முடிஞ்சு கணக்கெடுப்பு வரணும். அதில தமிழ்நாட்டோட ஜனத்தொகை குறைஞ்சிருக்குன்னு கணக்கு வரணும். குறைஞ்சதுக்கு தகுந்தபடி பார்லிமெண்ட் இதையும் சட்டசபை இதையும் மாற்ற போகிறோன்னு மத்திய அரசாங்கம் சொல்லணும். அப்போத்தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு நீ கூட்டத்தை கூட்டணும். இப்படி ஒரு முட்டாள்கள் அவர் தான் தெரியுமா ஸ்டாலின் அவர் ஒரு இடமும் தெரியாது. வைகோ சொன்னபடி ஒரு இது இலங்கை பிரச்சனைனா இது சிலானான்னு கேட்பாருன்னு வைகோ சொன்னபடி அவருக்கு தான் ஒன்றும் தெரியாதுப்பா. நீங்கள் போய் அந்த கூட்டத்தில் போய் தலைமை தாங்குறீங்கன்னா நாட்டில் அரசியல் கட்சி 2 அறிவாளிக்கு மேலே யாரும் இல்லையா? நாம் தமிழரும் பாஜகவும் தான் அறிவாளிங்க. 2 பேரும் போகாம விட்டாங்க. அதிமுகவுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு சிந்திக்கிற சக்தி போயிடுச்சாப்பா? அதான் கேட்குறேன். ஒரு பெரிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டம். தேர்தல் கமிஷனில் பதிவு செய்த கட்சிகளை கூப்பிடணும். எதுக்கு நீங்க வீரமணியை கூப்பிட்டீங்க? எந்த மூஞ்சியோட போய் வீரமணியை கூப்பிட்டீங்க? வீரமணி பதிவு செய்யப்பட்ட கட்சியா? திகாங்கிறது ஒரு இயக்கம் தான். அது ஒரு கட்சி அல்ல. ஈயராகவே அது பதிவு செய்யலை. அப்படி இருக்கும்போது பதிவு செய்யப்படாத கட்சியை எதற்காக ஸ்டாலின் கூப்பிட்டீர்கள்? அப்போ உங்களுக்கு யார் வேண்டியவங்களோ அவங்களுக்கு அரசியல் கட்சின்னு வச்சுக்குவீங்களா? எந்த முகத்தோடு கூப்பிட்டீங்க வீரமணி அங்கே வந்து என்னென்னமோ பெருசாக தெரியாது. இதில் கலந்துக்கிறாதவங்க தமிழ்நாட்டு பாதுகாப்பை காப்பாற்றுவதற்கு தவறி விட்டார்களாம். முட்டாள்கள் கூட்டத்தை போட்டுக்கிட்டு இதில் கலந்து பாதுகாப்பை தவறு விட்டார்கள்னா எமையா மாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கான். நீங்களா ஒரு முட்டாள்கள் கூட்டத்தை போட்டுட்டு நீங்களா மாற்ற போகிறான்னு கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்?